பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த நாளின் வார்த்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இதன் மூலம் தேவநாமம் மகிமைப்படுவதாக. தேவன் நமக்கு தந்திருக்கும் இன்றைய நாளின் வார்த்தை வெளிப்படுத்தின புஸ்தகம் 21வது அதிகாரம் 4வது வசனம். அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று விளம்பினார். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, ஹல்லேலூயா. அவர் என்ன சொல்றாரு? அவருடைய கண்ணீர் யாவையும், இந்த நாட்கள் அழுது கண்ணீரோட இது இனி முடியாத, இனி அவ்வளவுதான் அழுது புலம்பிட்டு இருக்கீங்களா? எப்பேற்பட்ட சூழ்நிலை ஆண்டவர் மாற்றுவார். அடுத்து சொல்றாரு பாருங்க, இனி வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போனது. உங்க வாழ்க்கையில முந்தின கண்ணீர் அள வச்சிடல, கண்ணீர் வடிக்க வச்சிடல, அந்த சூழ்நிலை எல்லாம் ஆண்டவர் மாற்றி போடுவேன்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால எதற்கும் கவலைப்படாதீங்க. இந்த கண்ணீர் வடிக்கும் சூழ்நிலை என்ன சொல்றீங்க? அது நாளைக்கு இல்ல, இன்றோடு முடிந்து போச்சு. அப்படி உங்க விசுவாசிங்க, உங்க இருதயத்தை விசுவாசிங்க. இனி இந்த கண்ணீர் சூழ்நிலை நான் அகப்பட மாட்டேன். என் தேவன் இதை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். சிங்க கெபிகளுக்குல தானியேலை காப்பாற்றின தேவன், விடுவிக்க வல்லவராய் இருந்த தேவன், எரிகோ கோட்டை போல கோட்டையான சூழ்நிலையில எல்லாரும் விடுதலை பண்ண தேவன் உங்களை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். தேவ பிள்ளை, எப்பேற்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் உங்களை சூழ்நிலைகளை மாற்றுவதற்கு ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவால முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. வசனத்தை திருப்பி பாசிங்க. அவருடைய கண்ணீர் எப்படி? அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். என் கண்ணீரை யாரு துடைக்க போறார்? இவ்வளவு பெரிய கடன் நெருக்கடி, லோன் கட்ட வேண்டிய இருக்கு, பிரச்சனைகள், இந்த வியாதி என்கிற பிசாசு என்னை விட்டு போக மாட்டேது. என் குடும்பத்திலும் என் பிள்ளைகள் வாழ்க்கையிலும் உபத்திரமா இருக்குது. ஹல்லேலூயா. என்னதான் ஆசீர்வாதங்கள் வந்தாலும் ஒன்னும் நிலைச்சு நிக்க மாட்டேதே. ஒரு பிரச்சனைக்கு மேல பிரச்சனை தான் வருது. என் பிரச்சனை என் பிள்ளைகள்கிட்ட வருது. என் வியாதி என் பிள்ளைகள்கிட்ட இருக்குது. அப்படி அழுதுறீங்களா? வேதனைப்படுறீங்களா? உங்க கண்ணீர் யாவையும் இயேசுப்பா துடைப்பார். எதுக்கும் கவலைப்படாதீங்க தேவ பிள்ளை. இந்த எல்லாரும் நீங்க பாருங்க, உங்கள்ட்ட ஒரு நெருக்கடி, உங்க வாழ்க்கையில ஒரு 50,000 ரூபாய் உங்க வாழ்க்கையில இருந்துன்னா உங்க கடன் எல்லாம் அடைஞ்சிரும்னா எவ்வளவு சொந்த பந்தம் நெருங்கினவங்க இருப்பாங்க. ஆனா உங்க பேக்ரவுண்ட்ல ஏதாச்சும் நீங்க வித்து பிறகு நீங்க கொடுக்கணும், அப்படி இருக்குதான்னு பார்த்துதான் உதவி செய்வாங்க. இல்லாட்டி செய்ய மாட்டாங்க. பார்த்தா எவ்வளவு பெரிய நெருக்கமான ரத்த சொந்தமா கூட இருக்கலாம். ஆனா மனுஷன் நாசியில சுவாசம்ல மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில், கடவுளுக்கு பேர்ல நம்பிக்கையா இருப்பது நல்லன்னு பைபிள் சொல்லியிருக்கு. ஏன்னா மனுஷன் எப்ப வேணாலும் ரூபம் நிறமாறும், பச்சொந்தியா மாறுவான், உறவு முறைதான். ஆனா அவன் என்னென்ன பேக்ரவுண்ட பார்ப்பான், இவன் சொத்து இருக்கா, பணம் பலன் இருக்கா, இல்ல வேலை இருக்கா, இவன் திருப்பி தருவானா? ஆனா அப்படித்தானே எல்லாரும் நினைப்போம். அப்படித்தானே? ஹல்லேலூயா. யதார்த்தமா மனுஷனா அப்படித்தானே. ஆனா கடவுள் அப்படி இல்லை. ஹல்லேலூயா. அவரு வலது கை கொடுக்கிறது இடது கை தெரியாம இருக்குதுன்னு சொல்லிடுறாரு. அதே மாதிரி ஆண்டவர் நமக்குன்னு உங்களுக்கு இந்த காரியத்தை ஒரு சமாதானம், நிம்மதி கிடைச்சா பொதுமைன்னு இருக்கீங்கல்ல, கண்டிப்பா உங்க கண்ணீரை துடைப்பாருங்க. தேவப்பிள்ளை, எதுக்கும் கலங்காதீங்க. ஆண்டவர் ரட்சிக்கிறோம் இயேசு கிறிஸ்து உயிர் உள்ள தெய்வம். அவர் செத்தவர் இல்லை, அவர் ஒரு பொருள் இல்லை. நானே செய்து நானே வணங்குறவர் நம்ம தெய்வம் இல்லை. ஹல்லேலூயா. அவர் பரிசுத்த ஆவியானவர் நம்ம இருதயத்தில் ஆளுகை செய்வார். நம்ம கூப்பிட கண்ணீரும் அடிச்சு நீங்க கூப்பிட்டு பாருங்க, உங்க கண்ணீரை துடைப்பாரு. சமாதானம் உடனே கிடைச்சிருங்க. ஒரு செகண்ட்ல தான். இந்த உலகத்துல மனுஷன் கண்டுபிடிச்ச செல்போன்ல பாருங்க, ஒரு ப்ளூடூத்ல இங்கிருந்து ஒரு செகண்ட்ல மெசேஜ் அங்க போகுதுன்னா நம்மளை படைத்த ஆண்டவர் நம்ம கண்ணீரை துடைக்க மாட்டாரா? தாய் தகப்பனே நம்ம அழுதா தாங்கிக்கிட மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம படைத்த ஆண்டவர் விடுவாரா? ஒரு மெசேஜ் ஒரு செகண்ட்ல வரும்போது அதை காட்டிலும் மின்னல் வேகத்துல ஆண்டவர் நமக்கு பதில் தர வல்லவரா இருக்கிறார். நமக்கு சந்தோஷத்தை, சமாதானத்தை கொடுக்க வல்லவரா இருக்கார். எதுக்குமே கலங்காதீங்க. ஹல்லேலூயா. அவர் என்ன சொல்றாரு? அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று சொன்னார். நீங்க எப்படி நினைச்சிட்டே இருந்தீங்க பாத்தீங்களா? ஹல்லேலூயா. ஐயோ பதறி போய் இருந்தீங்களா? அந்த பதற்றத்தை நிறுத்துங்க. ஏன்னா ஆண்டவர் விடுவிக்க வல்லவரா இருக்கிற சொல்லிருக்காரு. இனி ஆண்டவர் துக்கமுகமா நீங்க இருக்கவே மாட்டீங்க. ஹல்லேலூயா. அவருடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இன்றோட கண்ணீரை துடைச்சு விட்டார் நினைச்சிருங்க ஆண்டவர். ஹல்லேலூயா. உங்க 100க்கு 100 உங்க கண்ணீர் யாவும் துடைக்கப்பட்டது. சந்தோஷமா இருங்க. ஆண்டவர் ரட்சகராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு, சமாதானமா இருங்க. ஹல்லேலூயா. இனி துக்கமுகமா இருக்கவே மாட்டீங்க. கண்ணீரை எல்லாம் இயேசுவா துடைச்சிட்டாரு விசுவாசிங்க. ஆண்டவர் 100க்கு 100 உங்களை விடுவிச்சிட்டாரு. நானும் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. இனி அவர் சமூகத்தை ஜெபிப்போமா? ஜெபம். ஹல்லேலூயா. இயேசுப்பா, அந்த அருமையான வேளையிலும் அவருடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார் சொன்னீரே இயேசுப்பா. ஆண்டவரே, அவருடைய முந்தின சூழ்நிலை எல்லாம் ஒளிந்து போயினா என்று சொன்னீரப்பா. இவங்க முந்தின எல்லா சூழ்நிலையும் ஒளிந்து போயிட்டுன்னு 100க்கு 100 அடியா நம்புறேன் சபா. அந்த செய்தியை பார்த்து கேட்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில் உள்ள எல்லா காரியத்தையும் துக்கமுகமா இல்லாதபடி சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு இருக்க உங்களை இறக்க செய்யுங்கப்பா. முந்தின காரியங்களை நீ நினைக்காதபடி இறக்க செய்யுங்க தகப்பனே. சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு இங்க வாழ இவங்களுக்கு உதவி செய்வீராக என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.